अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल-यौमा अक्मलतु लकुम दीनकुम व अत्ममतु अलैकुम निअमती व रज़ीतु लकुमुल इस्लाम दीना। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम, खैरुल कलामि किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़न नबियुल करीम। रब्बि औज़िअनी अन अश्कुर निअमतक अल्लती अन्अमत अलैहि। अल्लाहुम्मा अग़फ़िर शुयूख़ना व लिजमीइल हाज़िरीन बिरहमतिक या अरहमर राहिमीन। அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈதுல் ஃபித்ர் என்கிற ஈகை திருநாளில் நாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மாத காலம் நோன்பிருந்ததற்கு பிறகு அதற்கான ஒரு கூலியை வழங்கக்கூடிய ஒரு நன்னாளாக, மகிழ்ச்சி திருநாளாக இந்த நாள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த நாளிலே நாம் தொழுவதற்காக கிளம்பும் போது, தயாராகும் போது முதலாக இனிப்பு சாப்பிட்டு கொள்ள வேண்டும். பிறகு மனம் பூசிக்கொள்ள வேண்டும். இருப்பதிலேயே நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பிறகு தொழும் திடலுக்கு வந்து அல்லாஹ்விற்காக நாம் அந்த பெருநாளுடைய தொழுகை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கிடையே தொழுகைக்கு வருவதற்கு முன்னமையே சதகத்துல் ஃபித்ர் என்கிற ஒரு ஏழை தர்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த தர்மத்தினுடைய நோக்கம் இரண்டு விஷயமாக இருக்கிறது. ஒன்று, நம்முடைய நோன்புகளில் ஏற்பட்ட சின்னஞ்சிறிய குறைபாடுகளை நீக்குவதற்காகவும், இரண்டாவது அந்த சதகத்துல் ஃபித்ர் என்கிற ஏழை தர்மத்தை கொண்டு பெருநாள் அன்றைக்காவது குறைந்தபட்சம் பெருநாள் அன்றைக்காவது எவரும் உண்ணாமல் இருந்துவிடக்கூடாது, ஏழையாக யாரும் இருந்து விடக்கூடாது, வசதியற்ற நிலையிலே பசித்த நிலையிலே எவரும் இருந்து விடக்கூடாது, எல்லோரும் அன்றைக்கு உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற இந்த உயர்ந்த கோட்பாடின்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏழைக்கான தர்மத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல நாம் தொழுகைக்கு செல்லும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்க வேண்டும். திருக்குரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறான், இன்னி அனல்லாஹ் ஃபஹ்லஅன் அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. நானே உன் இறைவன், நீங்கள் ஒரு பரிசுத்தமான இடத்திலே நிற்கிறீர்கள், எனவே உங்களது செருப்புகளை கழற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். செருப்பு என்பது ஒரு குறியீடு. செருப்பு என்பதை செருப்பாகவே பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு குறியீடு, அவ்வளவுதான். எனவே இறைவனுக்கு முன்னால் நிற்பதற்கு அல்லது அது போன்ற புனிதமான இடங்களில் நிற்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை இல்லாமலாக்கி கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செல்ல வேண்டும். பெருநாள் என்பது மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் அது மட்டுப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்ற மனிதர்களை பார்க்கிற போது மகிழ்ச்சி என்கிற பெயரிலே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வம்பாக விலைக்கு வாங்கி கொண்டு அதனால் ஏற்படுகிற தனி மனிதனுடைய சீரழிவும் சமூக சீரழிவும் நிறைய இருக்கிற வேளையிலே இஸ்லாம் காட்டுகிற இந்த மகிழ்ச்சி திருநாள் என்பது உண்மையிலேயே ஒரு மதிக்கத்தக்க திருநாளாக இருக்கிறது. சந்தோஷம் என்பது தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதுதான். அதனால்தான் சதகத்துல் ஃபித்ர் என்கிற ஒன்றை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் என்கிற பெயரிலே பிறரை காயப்படுத்திவிட்டு, வருத்தப்படுத்திவிட்டு, பிறருக்கு நஷ்டம் ஏற்படுத்திவிட்டு நாம் மட்டும் மகிழ்ந்திருப்பது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சி என்றால் அது தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த பெருநாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு நோன்பு முடிகிற போது அந்த நோன்பிற்கான கூலியை ஒரு வேலையினுடைய இறுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருகிறான். பொதுவாக ஒரு வேலை செய்கிற போது அதனுடைய கூலி கடைசியிலே கிடைக்கும் இல்லையா? அதுபோல ஒரு மாத காலம் நோன்பிருந்தவர்கள் அது 29 30 என்கிற கணக்கு நமக்கு தேவை கிடையாது. இன்றைக்கு 30 நாட்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்கிற வருத்தமும் நமக்கு தேவை கிடையாது. எண்ணிக்கை முக்கியமல்ல. ஒரு மாதம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே பேச மாட்டேன் என்று சொல்லி நான் ஒரு மாத காலம் தனித்திருக்கப் போகிறேன் என்று அவர்கள் இருந்தார்கள். பிறகு 29வது நாளிலே இறங்கிவிட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் இன்னும் ஒரு நாடு இருக்கிறது என்று கேட்கிற போது, இல்லை சில மாதங்கள் 29 நாட்களில் நிறைவுறும் என்று சொன்னார்கள். அது சந்திரனுடைய சுழற்சியை பொறுத்தது. எனவே 29 நோன்பு அல்லது 30 நோன்பு என்கிற எண்ணிக்கை நமக்கு கணக்கல்ல. ஒரு மாதம் நோன்பு இருந்திருக்கிறோம் என்பதுதான் கணக்கு. அந்த நோன்பில் ஏற்படக்கூடிய அந்த சின்னஞ்சிறு குற்றங்களை குறைகளை கூட சதகத்துல் ஃபித்ர் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டு நோன்பாளிகளுக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவதற்காக அல்லாஹ் காத்திருக்கிறான். மிகப்பெரிய கூலி. நோன்பாளிக்கான கூலி என்ன என்று பார்க்கிற போது பொதுவாக அவர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று, நோன்பு திறக்கிற போது ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது, இந்த நோன்பிற்கான கூலியை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பெறுகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. இன்னொரு புறத்திலே நோன்பிற்கான கூலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நோன்பிற்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன். ஒரு முதலாளி கூலி தருவது என்பது வேறு, முதலாளியே கூலியாக மாறுவது என்பது அது எவ்வளவு பெரிய விசேஷம். அதுவும் சாதாரண முதலாளியா? எல்லா முதலாளிகளையும் படைத்த ஏக வல்ல இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே பிரதியாக வந்து விடுகிறான், கூலியாக வந்து விடுகிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமலை முடித்துவிட்டு அதனுடைய இறுதி தருணத்திலே பெருநாளை கொண்டாடுவதற்காக நாம் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏழை தர்மத்தின் வழியாக ஏழைகளின் பசித்துயரை துடைப்பது என்பது, இல்லாமலாக்குவது என்பது இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் தான். அதுபோல இறைவனுக்கு முன்னால் படிந்து நிற்பது என்பது இந்த பிரத்யேகமான விசேஷமான காலங்களில் மட்டுமல்ல, அது எல்லா காலங்களிலும் தான். எனவே இந்த நோன்பு தருகிற அந்த தாக்கம், நோன்பு தருகிற உணர்வு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்னாளை மகிழ்ச்சியாக ஆக்குவதோடு எதிர்வரக்கூடிய எல்லா காலங்களிலும் நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் பல இடங்களிலே போர்களின் காரணத்தினால், சண்டை சச்சரவின் காரணத்தினால் நிர்கதியாக நிற்கிற நம்முடைய அனைத்து மக்களுக்கும் இந்த பெருநாள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான திருநாளாக அமைய வேண்டும் என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நிறைவு செய்து தருவானாக என்று துவா செய்து உங்கள் அனைவருக்கும் ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.